ஸ்பீட் பிரேக்கு. ரோடு அது மெயின் ரோடு. எப்படி எல்லா குண்டு குழியுமா மெயின் ரோடு. வேறு சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே கூட தெரியாது. சொந்தங்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு லீவு இருக்கும், வீட்டில் இருக்கவங்க இருப்பாங்க, பிள்ளைங்க அம்மா அப்பா எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. அக்கா தங்கச்சி எல்லாருமே இன்னைக்கு வீட்டில் இருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே துணி துவைக்க, வேலை செய்ய, அப்புறம் அவங்க வீட்டுக்காரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க. மறக்காமல் வீடியோ பாருங்கள், சரியா? சொந்தக்காரங்களே, இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன மட்டன், சிக்கன், மீன், அப்புறம் என்ன ரத்த பொரியல் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளைக்கு திருப்பி ஓடணும். யூடியூப் சொந்தங்களே, அதானே? யார் யூடியூப் சொந்தங்களே? பணத்தை யார் கண்டுபிடிச்சாங்க? இங்கே பாருங்க, ஆயா நடந்து போகிறாரு. எனக்கு என்னன்னு இந்த மொட்டான்னா, ஐயோ ஐயோ. இன்னைக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகிறவங்க போவாங்க. பணத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரியல. அந்த பணத்தை தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்டான சாப்பாடு செலவை பார்க்கணும், அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பார்க்கணும், ஒய்ஃபுக்கு தேவைங்கிறத வாங்கி கொடுக்கணும். ஏன் ஒரு 10 ரூபாய்க்கு காய் வாங்கணும் கூட காசு தேவைப்படுது. தண்ணி தவிக்குது, அது வாங்குறதுக்கு 10 ரூபா தேவைப்படுது. காத்துக்கா அதுக்கும் காசு, எல்லாத்துக்கும் காசு, எதுக்கெல்லாம் காசு. ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியல. இந்த உலகத்தில் என்ன மாதிரி ஏமாறுறவங்க இருந்தால் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. என்ன மாதிரி எடுத்துக்காட்டு எஸ்அப்பா. எஸ்அப்பா எஸ்அப்பா. அங்கே பாருங்க, சர்ச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். என்ன? ஆமாம் போடா, கடவுளை நம்பக்கூடாது. யூடியூப் சொந்தங்களே, இவன் சொன்னது கேட்டிங்களா? எப்போ நீ கடவுளை நம்பாமல் இருப்பியோ அப்போ தான் நான் ஏமாற மாட்டேட்டாமா. கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாருல்ல நாம் என்ன தான் பார்த்தாலும் நடக்கிறது தான் நடக்கும். நீ சொல்கிற மாதிரி இல்லை. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுற ஃபேமஸான ஏன் போடுறேன்னு கேட்டால் ஆமாம் அது கடவுள் ஒரு வழி தானே காட்டியிருக்காரு, அதான் காட்டியிருக்காரு. ஆமாம், அவர் பாப்பாருன்னு தான் சொல்கிறேன். ஃபேமஸ் ஆகும். நண்பரை கூட்டிகிட்டு அவரே வந்து அது பிரச்சனை இல்லை. ஃபேமஸாக இருந்தால் என்ன, எதையாச்சும் எங்கே தப்பாக பேசுறது, எங்கெங்கேயும் இப்போதைக்கு ஆமாம் எங்கே தப்பாக பேசுகிறீங்க அமுக்கிறது தான் ஃபேமஸ் ஆகிறாங்க. அவங்க ஆகிட்டு போட்டோம், நாம் இப்படியே போய் ஃபேமஸ் ஆகலாம். எல்லாம் பல்குனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. பல்குனக்காக்கு பேர் பாரு. சரி வீடு, நம்ம வந்து போய் ஃபேமஸ் ஆகலாம். இருக்காரு கூட்டிகிட்டு போவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், நான் கஷ்டப்படல, கடவுள் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. நான் கடவுளை தான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா சிலிப்பீனில் இருந்து நிறைய பேர் இருக்காங்க. வைத்தியம் கூட சென்னையில் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு? முடியும் துடியோ உள்ள போடா. லேட்டஸ்ட்டு நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு வர்றேன். செல்லு வேறு கையில் இருக்குது. இன்னும் இந்த மாதம் டியூ கூட கட்டலை செல்லுக்கு. கடவுளே, இதுதான் நம்ம வாழ்க்கை. என்ன பண்ணுறது? நாம் நல்லா தான் இருக்கோம். யூடியூப் சொந்தங்களே, இவன் இப்படி தான் அப்போ
பேசுவான். இவனை திருத்த முடியாது, நாம தான் திருத்திக்கணும். ஆமா, கரெக்டாக பேசுகிறானாமா, மெண்டலாமா. உன் கேள்விக்கு நான் ஒரு முட்டாள். உன் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல தெரியவில்லை. ஆமா, நீ திருப்பி திருப்பி கேட்கறதுனால போடா. நீங்கள் எல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு சமைக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் ஃப்ரீயாக லீவ் கொடுத்துருங்க. அடுப்பில் சமைச்சிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் சமைச்சிட்டே இருக்கணும். ஆம்பளைங்களுக்கு ஆமாம் ஆம்பளைங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்கிறேன். ஆமாம், ஒரு நாள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போட்டோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளை 2 பேர் இல்லை, 2 பேர் பாடுபட்டா தான் பிழைக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க பாவம். பிள்ளைங்களும் இல்லை, பொம்பளைங்க வந்து குழந்தைய பெற்றுக்கிட்டு முக்கால்வாசி வீட்டில் ஆம்பளைங்க வேலை செய்கிறாங்களா? ஆமாம், ஹெல்ப் பண்ணுறாங்க ஒய்ஃபுக்கு. ஆமாம், பக்கத்து வீட்டில் அவர் பாரு துணி காய போட்டு வர்றாரு, பாத்திரம் கழுவி வச்சு வைக்கிறேன். யார் நீ போன மாடிக்கு நீங்கி ஒரு தடவை யூடியூப் சொன்னாங்களே, ஒரே ஒரு தடவை துணியை தூக்கிட்டு போய் வச்சா. 2 டைம் தப்பாக சொல்லிட்டேன். அந்த கூடை இருக்கு பார்த்தீங்களா, கூடை அதை தூக்கிட்டு போய் மேலே வச்சான். அதுதான் அவன் பண்ணியிருக்கான். வேலை செஞ்சுட்டா. தோசை யூடியூப் சொந்தங்களே, சப்பாத்தி செஞ்சேன். அந்த தோசை கல்லில் திருப்பி நான் தோசை ஊற்றுனா தோசையே வரல. இவன் செஞ்ச சப்பாத்தி எப்படி பசிக்கு என்ன பண்ணுறது, சாப்பிட்டோமே. கொஞ்சம் கறி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அதான் பண்ணிக்கோ, அப்படி பண்ணி பழகிக்கோ முடியும். இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டானா 10 நாள் ஷூட்டிங்கு போயிட்டானா என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு போன மாதிரி. யூடியூப் சொந்தங்களே, கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, எனக்கு நிறைய ஷூட் வரணும். சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும்னு வேண்டிக்கங்க. இப்போ நாங்கள் ஷூட்டு போய் இப்போ இங்கே பாருங்கள், குண்டக்க மண்டக்க வர்றாங்களே. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே குண்டக்க மண்டக்க தான் வர்றாங்க. பணம் தான் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யூடியூப் சொந்தங்களே, வேண்டிக்கங்க நீங்கள், சரிங்களா? அன்றைக்கி சூர்யா படத்துக்கு போயிட்டு வந்தோம், இன்னும் அந்த பணம் வரல. ஷூட்டு போனால் கரெக்டாக பணம் கொடுத்தா தானே நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்க வாங்கிக்கிறாங்களா என்ன ஏது ஒன்றுமே தெரியல. ஐயோ சாமி சாமி, அதுக்கு தான் இந்த பணத்தை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டேன் உங்ககிட்ட. ஐயோ கடவுளே, ஈஸ்வரா, பெருமாளே, சிவபெருமாளே. இவன் சண்டைக்கு வருவான், கடவுளை கூப்பிடுறான்ப்பா. அந்த கடவுள் ஒரு நாள் கையில் கொடுப்பாரு. பாரு காசோட அருமை நீங்களாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதான் உண்மை. போ, ஆமாம், உழப்புறாங்க அங்கே. 500ரூவானால 500ரூவா வாங்கிட்டு ஜிம்முக்கு கரெக்டாக போனேன். நீ ஃபீஸ் கட்டிட்டு நீ பேசாதா? காசோட அருமை அப்போ தெரிஞ்சிச்சா? இப்போ தெரியுதுல்ல உனக்கு? அந்த 500ரூவா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் நீயே சொல்கிற இல்லை? அப்போ நீ யோசிச்சியா, ஐயோ நம்ம அம்மா என்ன பண்ணு, வீட்டில் இருக்க எப்படி சமாளிக்கு அப்படின்னு. அதான் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. காசோட அருமையை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மணிப்பையனும் தான், அவனும் தான். இப்போ தெரியுது அவனுக்கு சொல்கிறானா? யூடியூப் சொந்தங்களே, ஜிம்முக்கு பணம் கட்டிட்டு போய் ஒரு அளவாக போய் பண்ணிட்டு வர்றதில்ல, ஓவராக பண்ணுவாங்க.
மணிக்கு ஓடணும். எம்மடியோ ஓட வேண்டாம். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.